மனு கொடுக்க உனக்கு என்ன வேலைங்க? மனு கொடு, மனு வாங்கல, யாரும் சண்டை போடல. ஆற்காடு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கியதாக முதியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரகளையில் ஈடுபட்ட முதியவர் வெங்கடபதி மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கொலை முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். விஏஓவை தாக்கியதாக முதியவர் மீது தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிரண். வணக்கம் சிந்துஜா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சாத்தூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் முகாமானது நேற்று நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை மனுக்களாக அரசு அலுவலர்களிடம் வழங்கினர். இந்நிலையில் உப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடாபதி என்ற முதியவர் அந்த கிராமத்தில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அந்த இடத்தினை மீட்க வேண்டும் என கோரிக்கை மனுவை வழங்கியதாக தெரிகிறது. இந்த மனுவை வழங்கிய பின்பு அவர் வனத்துறையினரின் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அதிகாரிகள் துணை போவதாகவும், அதே போல் நான் கொடுத்த மனுவிற்கு ரசீது ஏன் தரவில்லை என முகாமில் ஆபாச வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த கிராம நிர்வாக அலுவலர் ஷபுதீன் என்பவர் முதியவரிடம் பேசி சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளார். ஆனால் அவர் சமாதானம் ஆகாமல் தொடர்ந்து ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ததோடு கிராம நிர்வாக அலுவலருக்கும் முதியவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் முதியவர் வெங்கடாபதிக்கு கண்ணில் ஓரமாக லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆற்காடு தாலுகா உதவி ஆய்வாளர் பிரபாகரன் என்பவர் முதியவரை சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளார். இருப்பினும் அவர் தொடர்ந்து முகாமில் ஆபாச வார்த்தைகளால் கூச்சலிட்டதால் அவரை போலீசார் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் ஷபுதீன் கொடுத்த புகாரின் பேரில் முதியவரை ஆற்காடு தாலுகா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து முகாமில் அரசு பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும், வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், பொதுவெளியில் ஆபாச வார்த்தைகள் பேசியதாகவும் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நேற்று செய்தி மற்றும் சமூக வலைதளங்களில் உதவி ஆய்வாளர் முதியவரை தாக்கியதாக வெளியான காட்சிகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்றும், அதே போல் அவர் குறைந்த அளவிலான பலன் கொண்டு மேலும் பிரச்சனை ஏற்படாமல் முதியவரை தள்ளிவிட்டதாகவும் தற்போது ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளனர். சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.